நம்ம ஜவ்வரிசி அப்பளம் வந்துட்டு டாகா பிராண்டை யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. ரெட் சில்லி இருக்குது, க்ரீன் சில்லி இருக்குது, டொமேட்டோ இருக்குது, ஜீரா இருக்குது, கார்லிக் இருக்குது. இதை வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு டாகாவோட பேக்கெட்லேருந்து இப்போ ட்ரேக்கு மாற்றிக்கிட்டோம். அதில் வந்து ஸ்மால் சைஸ் அப்பளமும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. ரெட் சில்லி இருக்குது, சால்ட் இருக்குது, ஸ்மாலில் வந்து ரெட் சில்லி இருக்குது, டொமேட்டோ இருக்குது. இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு பேன் எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அப்பளம் மூழ்கிற அளவு ஆயில் நிறையா போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் பாயில் ஆன வாட்டி தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ வந்து டைரெக்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து அப்பளத்தை வந்து ஃப்ரை பண்ணலாம். இந்த அப்பளம் வந்து உளுந்த அப்பளம் மாதிரி நம்ம வந்து திருப்பி போட வேண்டியதில்லை. ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த சைஸை விட இப்போ ஃப்ரை பண்ண வாட்டி இதனோட அப்பளத்தோட சைஸ் பாருங்கள், ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகி நல்லா இருக்கும். சைஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். டாகாவோடது பாருங்கள், சின்ன அப்பளம் கூட இருக்குது. இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம், நல்லா ஹெல்த்தியாக. இந்த அப்பளம் வந்துட்டு பெரியவங்க சின்னவங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்லாம். நீங்கள் வந்து உளுந்து அப்பளம் சாப்பிட்ருப்பீங்க, அரிசி அப்பளம், வத்தல் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். டாகா அப்பளம் வடகத்தை ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லலாம் கிடைக்கும். கலப்படமே இல்லாத வந்து ரொம்ப ஹெல்த்தி வடகன்னு சொல்லலாம் இதை அப்படின்னு. நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த சைஸை பாருங்கள், உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்ட போகிறேன். ஃப்ரை ஆன வாட்டி பாருங்கள், அப்படியே சைஸ் வந்து டபுள் ஆகிடுது. சின்ன புழுவும் பாருங்கள் சைஸு, ஃப்ரை பண்ண வாட்டி பாருங்கள் டபுள் ஆகிடுச்சு.